இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? ஏங்க உங்க ரூமுக்கு திருட வந்திருக்காங்க. இவனா திருடா? போதும் போதும், செத்துற போறான். பெட்ஷீட் எடுங்க, முகத்தை பார்க்கலாம். ஐயோ, ஏய் சாம், நீயா? என்ன பேபி இப்படி அடிச்சிட்ட? ஏய் சாரி சாம், நீ தெரியாம அடிச்சிட்டேன், சாரி. நான் பணம் கொடுக்கலன்னு சொந்த வீட்ல இப்படி திருட வரீங்களா? ஐயோ, இல்ல, நாங்க உன்னை பயமுறுத்த வந்தோம். ஓஹோ, சாரி சாரி வர்ஷினி, சாரி. ஏன் சிபி இப்படி அடிச்சிட்ட? வர்ஷினி சாரிமா. வலிக்குதா? அமுத்தி விடவா? தெரியாம அடிச்சிட்டேன். சாரி வர்ஷினி, சாரி. மூஞ்சிலே குத்திட்டு வலிக்குதான்னு வேற கேக்குறியா? என்ன அடிச்சிட்டல, உனக்கு இருக்கு. டேய் சொதப்பிட்டியே சேது. வாடா, எல்லாம் உன்னாலதான். நீ சொன்னது கேட்டு வந்தேன். சாரி வர்ஷினி, சாரி. ஓடும். தேனு, அம்மா கூட போய் இசைக்கு மருந்து வாங்கிட்டு வா. எனக்கு அசைன்மெண்ட்லாம் இருக்கு. தமிழ் விடு, நானும் இசையும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நான் ஜனமா கூட போகணும். மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. இல்லனா நானும் உன் கூட வந்திருப்பேன். பரவாயில்ல தமிழ், வேலைதான் முக்கியம். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாத்துக்கோ. பாய் இசை. பாய்க்கா. இசைக்குட்டி, நாம கடைக்கு போலாமா? ஆ? வா. ஏய் இசை, இசை புஷ்பா. எப்படி இருக்க? ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. இசை குட்டி, எங்க போயிட்டு வர்றீங்க? கடைக்கு. ஓ, இசைக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் தம்பி. அப்படியா? வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். சரி 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 சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதான் தம்பி. சரி வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல தம்பி, வேண்டாம். என்ன ஆண்டி, நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்னை எவ்வளவு அன்பா கவனிக்கிறீங்க. என் கூட ஒரு வேளை வெளியில வந்து சாப்பிட மாட்டீங்களா? இசைக்குட்டி, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? பாருங்க, இசையே வரேன்னு சொல்றா. ஆண்டி, நான் என்ன வெளியாளா? நான் இசையோட ஃப்ரெண்டுங்க. வேணாம் தம்பி, டைம் ஆயிடுச்சு. ஹாஃப் அன் அவர் கூட ஆகாது ஆண்டி. வாங்க, வா இசை. உட்காருங்க, உட்காரு இசை. வா, பாத்து மெதுவா. உட்காருமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சாப்பிட்றீங்க சார்? இவங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. ஓகே. இசை, என்ன சாப்பிடுறீங்க? தோசை, பெரிய தோசை. ஓ ஓகே, ஒரு கீ ரோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். ஆண்டி உங்களுக்கு? எனக்கும் அதையே சொல்லிடுங்க. சரி, வேற ஏதாவது வேணுமா? இல்ல தம்பி, இதுவே போதும். சரி. தம்பி உங்களுக்கு? நான் இப்பதான் வீட்ல சாப்பிட்டேன். நான் ஒரு ஜூஸ் மட்டும் சாப்பிடுறேன். சரிங்க தம்பி. 2 கீ ரோஸ்ட், ஒரு ஜூஸ். ஓகே சார். கொண்டு வாங்க. சாப்பிடுங்க. சரி மேடம். மேடம், சார், ஜனா மேடம் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். நான் போய் ஜனமாவை கூட்டிட்டு வரேன்.
ஓகே நீங்க பாருங்க. ஆ சரிங்க மேடம். ஓகே நீங்க போய் பாரு. சரிங்க மேடம், பாத்துக்கிறேன். ஜனமா, ம். சொல்லு தமிழ். உங்களை பாக்குறதுக்கு ஆடிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ம் லெட்ஸ் கோ. போலாமா கை கழுவ? ஹேண்ட் வாஷ் தானே? வாங்க நான் Bye. கூட்டிட்டு போறேன். வாங்க. ஆண்டி, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். யார் தம்பி? வாங்க சொல்றேன். வாங்க. வா. ஆ. மாமா தமிழ் இங்க வாமா. ஐ இங்க வா. தமிழ் அக்கா. வா. மா, நீங்க என்ன பண்ற? இல்லடி, அந்த தம்பி சாப்பிட கூட்டிட்டு வந்தாரு. எந்த தம்பி? அதான் இசையோட ஃப்ரெண்டு புஷ்பா தம்பி. மோ, இது ஜனமா ஹோட்டல்மா. ஐயோ என்னடி இது? சரிங்க வாங்க, வாங்கம்மா. அம்மா, இனி என்கிட்ட கேட்காம எதுவும் சொல்லாம ஆட்டோ எங்கேயும் வராதம்மா. சரி தமிழ். சரியா? பாத்து போங்க. போலாம். ஏறு. அக்காக்கு பாய் சொல்லு. வரோம் தமிழ். ஜனகாம்பாள், என்ன ஜனா, நான் இங்க இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போறியா? நான் கவனிக்கல. கவனிக்க மாட்டேன். ஏன்னா என் ஹோட்டல்ல வேலைக்காரியா இருந்த நீ இப்ப காரு பங்களான்னு பெரிய விஐபி ஆயிட்டல்ல. பழைய முதலாளி எப்படி உன் கண்ணுக்கு தெரியுமா? ஹலோ மிஸ்டர், யார பாத்து? தமிழ் அமைதியா. இது யாருமா? உன் கொடுக்கா ரொம்ப துள்ளுதே. பாப்பா, எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிளாஷ்பேக் உனக்கு தெரியாது. நீ சைலண்டா இருக்கணும். என்ன ஏன் ஜனா, என்ன வசதி இருந்து என்ன புண்ணியம்? உன் வாரிசு சரியில்லையே, அதுக்கு தானே நீ இந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கிற. போன ஏலத்துல நீ என்கிட்ட தோத்த விரக்தியில இந்த முறை நீ ஏலத்துல கலந்துக்கவே இல்லையே. ஏன்? சரி சரி, உனக்கு ஏதும் வேணும்னா சொல்லு. நீ பாவம், ரொம்ப நாள் நீ ஜெயிச்ச இடம் தோத்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேணும்னா நான் விட்டு கொடுக்குறேன். மறக்காம எனக்கு போன் பண்ணு ஜனா. என்ன உதவியா இருந்தாலும் நான் உனக்கு செய்ய தயாரா இருக்கிறேன்.